எங்களை காக்க வா வா, வீறு கொண்டு வெற்றி காண வா வா. புத்தன் காந்தி இயேசு எல்லாம் இணைந்த இதயம் கொண்டவன், அநீதி அழித்து நீதி காக்க புதிய உதயம் கண்டவன். இல்லை என்ற சொல்லை இனி சொல்ல தேவை இல்லை, தமிழகத்து தாய்க்கெல்லாம் நீயே செல்ல பிள்ளை. இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மக்கள் கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலளிக்கிறார். அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இமெயிலில் நீங்கள் அனுப்பின கேள்விகளுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். இமெயிலை நான் பார்க்குறேன். வணக்கம் கேப்டன். ஊழல் ஒழிப்பிற்கு மத்திய மந்திரி சபையில் கொண்டு வரப்பட்டுள்ள லோக்பால் மசோதாவில் பிரதமரையும் நீதிபதிகளையும் சேர்க்கக்கூடாது என்று முடிவெடுத்துள்ளது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே பிரதமரை இதில் சேர்க்க வேண்டும் என கூறியிருந்தீர்கள். இப்போது இது பற்றி உங்கள் கருத்து என்ன? திருச்சி சேதுராமன் பிள்ளை காலனியிலிருந்து ராஜமாணிக்கம். ஒரு சமயமாக 2-3 நாள் பேப்பர்லேயும் 2-3 நாள் டிவிலையும் என்ன வருது, முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் சொல்கிறார், பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சுதான் இது நடந்ததுங்கிறார். அதே மாதிரி ராஜாவின் செயலாளர் பெஹூராவும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இது பிரதம மந்திரிக்கு தெரியுங்கிறார். அப்போ பிரதம மந்திரியை கூப்பிட்டு விசாரிக்கணும், விசாரிக்கக்கூடாதா? ஆனால் லோக்பால் மசோதா சட்டத்தில் அவரை சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. இது என்ன நியாயம்? அதே மாதிரி முன்னாள் அதாவது நீதிபதிகளையும் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. முன்னாள் நீதிபதி மேலே பல குற்றச்சாட்டு, உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே பல குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவங்களே சொல்லி அவங்க மேலேயும் இருக்குது, அவங்களையும் விசாரிக்கக்கூடாதுன்னு இதில் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு புரியல. இதற்கு பதிலாக மக்களை நீங்களே முடிவு பண்ணி. ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிபிஐ லோக்பால் அமைப்பின் கீழ் வரவேண்டும் என்று அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். ஆனால் மத்திய அரசு இதை ஏற்கவில்லை. இதை பற்றி தாங்கள் கூற விரும்புவது என்ன? கன்னியாகுமரியிலிருந்து ராஜேஸ்வரி. அதாவது சிபிஐ பிரதம மந்திரி கீழே தான் இருக்குது, அதாவது மத்திய அரசு கீழே தான் இருக்கு. அந்த சிபிஐ ஊழல் செய்கிறவங்களோ இல்லை நாட்டு குற்றமோ பிடிக்கணும், ஆனால் பிடிக்கிறாங்களா? கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்து எதிர்கட்சிகளை பயமுறுத்துறதுக்குத்தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மாயாவதி மேலேயும் சிபிஐ, முலாயம் சிங் மேலேயும் சிபிஐ வழக்கு இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருமே ஒரு பீரியடில் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதற்கு இன்னொரு தமிழ்நாட்டில் ஒரு காரணம் இருக்குது. கலைஞர் ஆட்சி காலத்தில் கோதுமை பேர ஊழல்லையும் பூச்சிக்கொல்லி மருந்து ஊழல்லையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழக்கு கொடுத்தா சிபிஐ வழக்கு இருந்தது. இந்த வழக்கிலிருந்து கலைஞர் அவர்கள் தப்பிச்சுக்கிறதுக்காக அன்னைக்கு 1980 நினைக்கிறேன், அன்னைக்கு இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சுக்கிட்டார். உடனே சிபிஐ வழக்கு முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் ஒவ்வொரு வழக்கும் சிபிஐ வழக்கு முடிஞ்சிருச்சுன்னா இந்த சிபிஐ எதற்கு பயன்படுகிறது என்றால் ஆளுங்கட்சிக்காரங்களை பயமுறுத்துறதுக்கு தான் பயப்படுது. கோர்ட்டு சிபிஐ எடுத்ததுனால தான் இந்த 2G அலைக்கட்டோட இவ்வளவு விஷயங்கள் வெளியே நீ போய் நோண்டுனதுக்கு அப்புறம் யார் அப்படின்னு சொல்லி யார் ஊழல் பண்ணாங்க. நான் கேட்குறேன், இதற்கு முன்னாடி சிபிஐ பிரதம மந்திரிகிட்ட தானே இருந்தது. இந்த 2G அலைக்கட்டுற அன்னையிலேருந்து அவங்ககிட்ட தானே இருந்துச்சு. ஏன் அப்போ இதெல்லாம் நோண்டாமல் இன்றைக்கி ஒரு கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க நோண்டினதுக்கப்புறம் இதெல்லாம் வெளியே வருது? இதை ஏன் முதலே சொல்ல வரல அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைமையோட கேள்வி. அதனால தான் சிபிஐயை இப்பொழுது கேட்குறாங்களே, அன்னைக்கு அண்ணா ஹசாரே சொன்ன மாதிரி லோக்பால் மசோதாக்கில் கொண்டு வருவதனால தவறு இல்லை என்று நினைக்க தோன்றுகிறது. நீதிமன்றத்தில் ராசாவோ அல்லது பெகுராவோ பிரதமரையும் உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தை பற்றியும் எது சொன்னாலும் அதை நம்ப வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் கபில் சிபில் கூறுகிறாரே, இது சரியா கேப்டன்? ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பிரசாத். கபில் சிபில் இப்படி சொல்லியிருக்கார்,
நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சட்டப்படி என்ன சொல்கிறீங்க? குற்றவாளியை விட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ராஜா உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாராலாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஒரு பிரதம மந்திரியும் சிதம்பரத்து மேலே குற்றம் சாட்டுறாரு ராஜா. இவங்க 2 பேரும் கோர்ட்டில் ஏறி இவர் சொல்கிறது பொய்ன்னு சொல்லி நிரூபித்தாதானே நல்லா இருக்கும். ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம்ங்கிறது வரணும். அதை இவங்க மறந்துட்டு இப்படி செய்கிறதுனால தான் லோக்பால் மசோதாவில் இவங்களை சேர்க்கணும்னு எல்லாருமே சொல்கிறோம். 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா பிரதமரையும் உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தையும் சம்பந்தப்படுத்தி பேசியுள்ளது பற்றி உங்கள் கருத்து என்ன கேப்டன்? சிங்கப்பூரிலிருந்து ஜெரோம். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ கோயம்புத்தூர் நடந்த பொதுக்குழுவில் கலைஞர் என்ன சொன்னார்? நட்பாக இருக்கிறோம். யார் யார்? காங்கிரஸ் திமுக நட்பாக இருக்கிறோம். அவங்களா பார்த்து எங்களை வெளியே போக சொன்னாதான் நாங்கள் வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிறாரு கலைஞர். இதே கலைஞர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்கிறார். இந்த பொதுக்குழு முடிஞ்சோடனே அடுத்த நாளே ராஜா வாதாடுறதுக்கு கோர்ட்டுக்கு வராரு. அன்னைக்கு காட்டி கொடுக்குறாரு பிரதம மந்திரி சிதம்பரத்தையும். இதெல்லாம் யாரோட வேலை? கலைஞர் சொல்லி கொடுத்து தான் ராஜா இதை செய்கிறார். அப்போ இவர் முதலே பிரிஞ்சு வேணால் வரமாட்டேங்கிறார். காங்கிரஸாக பார்த்து சொன்னால் நான் வரேன்னா இதனோட அர்த்தம் என்ன? உள்ள அர்த்தம் என்ன? சரி, இதோட உள்ள அர்த்தம் இன்றைக்கும் முடியலன்னா அன்னைக்கே காங்கிரஸ் அவர் பயமுறுத்திருக்கார். எப்படி பயமுறுத்திருக்கார்? தனி ஒருவனால் இந்த ஊழலை செய்ய முடியாது, தனி ஒருத்தரால் இந்த ஊழலை செய்ய முடியாதுன்னு அன்னைக்கே பயமுறுத்தியிருக்கார். ஆக இது கலைஞரோட முழுக்க வேலை தான். காங்கிரஸை மிரட்டுவது அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளோட இதை ராஜா பேசுகிறார் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஏழைகள் தோழா பாபா எங்களை கக்கவாவா, வீறு கொண்டு வெற்றி காணவாவா. புத்தன் காந்தி இயேசு எல்லாம் இணைந்த இதயம் கொண்டவன், அநீதி அழித்து நீதி காக்க புதிய உதயம் கண்டவன். இல்லை என்ற சொல்லை இனி சொல்ல தேவையில்லை, தமிழகத்து தாய்க்கெல்லாம் நீய செல்ல பிள்ளை. இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மக்கள் கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலளிக்கிறார்.